பச்சைப்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு பச்சைப்பயிறு குழம்பு வைக்கலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு ஒரே ஒரு கப்பு, ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 150 கிராம் பிடிக்குங்க. அந்த டம்ளரில் தான் நான் எடுத்தேன். ஒரு 2 மணி நேரமாக ஊறுதுங்க. நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படின்னா வறுத்து போட்டுக்கலாம். ஊற வைக்கணுங்கிறது இல்லை. நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். 2 வரமிளகாய், 2 மிளகாய், அப்புறம் பூண்டு, இஞ்சி இதை தட்டி வச்சுருக்கிறேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி, மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஜீரகம் கொஞ்சமாக அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு 10 மிளகு எடுத்து வச்சுருக்கிறேங்க. அப்புறம் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம், குழம்பு மிளகா அப்படி வீட்டில் நம்ம சாம்பாருக்கு அரைச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த மிளகா அப்படி இருந்தால் போட்டுக்கலாம். அது இல்லை நீங்கள் வரமிளகாத்தூள் போடணும் அப்படின்னு, காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சின்னா அதுவும் நீ போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இங்கே பெரிய வெங்காயத்துக்கு போல் சின்ன வெங்காயம் போடலாங்க. எது போட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். இப்போ நான் தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்களா. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. இப்போது எண்ணெய் காஞ்சிக்கிச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு சோம்பு, சீரகம், கடுகு, அப்புறம் மிளகு இதெல்லாம் போட்டுக்கலாங்க. பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம் 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூளும் கொஞ்சம் குழம்புத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. அப்புறம் நம்ம பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, பாசி பயிறு, பச்சைப்பயிறு, இது நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு வதக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் இந்த டம்ளரில் தான் பாசி பயிறு, அதை பச்சை பயிறு எடுத்தேன். இதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் அளந்து ஊற்றி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட உப்பு போட்டுக்கலாங்க. இதை ஒரு 4 விசில் விட்டுக்கலாங்க. 4 விசில் விட்டால் நல்லா குழைய வெந்துடும். இப்போ 4 விசில் விட்டுட்டுங்க. விட்டு விசிலில் அடங்கிடுச்சு. பாருங்க, நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க. பாருங்க, சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம அப்படி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரியுதுங்க. இப்போ கொஞ்சம் நமக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் வேணாலும் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம கறிவேப்பிலை போட்டிருக்கிறோம் ஆல்ரெடி, அதனால் நமக்கு இதுக்கு கறிவேப்பிலை தேவையில்லைங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது சாப்பாட்டுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கு கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். பச்சைப்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு பாசி பருப்பாக நம்ம செய்யறத விடவே அதுவும் நல்லாயிருக்கும். இதில் பச்சைப்பயிரில் செஞ்சோம்னா அவ்வளோ சூப்பரான டேஸ்ட் அவ்வளோ செமையாக இருக்குங்க. இது எங்கள் ஊர்லெலாம் அடிக்கடி நாங்கள் இதை செய்வோம். இது கிராமத்து சமையல்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் புதுசாக செய்கிறீங்களா இருந்தால் இந்த அளவு மட்டும் போட்டு செய்யுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.